என்ன டீல ஈ கிடக்கு, அது வைட்டமின் இ சாப்பிட்டீங்கன்னா ஊர்ல எல்லா அக்கௌண்ட்லயும் எனக்கு பணம் இருக்கணும், நான் குழுண்டு கஷ்டமே தெரியாம வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு வரம் கொடுங்க. சப்புன்னு இருக்குனாரு. இவ்வளவு வசதி இருந்தா நான் போய் மனுஷனா பிறந்திருக்க மாட்டேனா? நாளைக்கு முதல் செல்லு வாங்கிட்டு பஸ்ல உட்காந்து அப்படின்னு எடுத்து ஆவலா பாக்குறேன். பின்னா இருந்து ஒருத்தன் சொல்றேன், பெரிய செல்லு, அதே பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கல அப்படின்றாரு. அப்ப என்ன அவன் பிச்சைக்காரன் சொல்றானே? வேகமா கேட்டாரு, என்னையா என்னாச்சு, உன் வீட்டுல வந்து 1.5 கோடி ரூபாயை கொள்ளையடிச்சுட்டு ஒருத்தி ஓடி இருக்கான், அவனை போய் பிடிக்காம தேவையில்லாம நடிச்சாம சுடாட்டில் வந்து உட்காந்துருக்கியா? ஏன் அப்படி போயிட்டு போறான்? எங்க வரணும், எங்க சுத்தி இங்க தானே வரணும். அதாவது ஒரு பெரியவர் டீ கடை ஓட்டிருக்காரு. அவர்கிட்ட ஒரே வார்த்தையில இங்கிலீஷ்ல கேட்கணும், பெரியவரே ஒரு 4 டீ போடுங்க, பெரியவரே 4 டீ போடுங்கன்றத ஒரே வார்த்தையில இங்கிலீஷ்ல கேட்கணும். அப்படின்னா தெரியல அப்படின்னு அவனே சொன்ன பெர்சனாலிட்டி. ரீ ஓப்பனிங் பண்ணியாச்சு ஸ்கூல். ஆனாலும் அவன் ஸ்கூலுக்கு போல. ஏன்டா அவன் காலேஜ் படிக்கிறான். ஒரு அதிகாரி வர்றாங்க, 3 பேர் வந்து, கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க, பெருமையா இருக்கட்டும் சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சப்புன்னு இருக்குனாங்க. ஏண்டா மனுஷனுக்கே சாப்பாடு கஞ்சிக்கலாம் கிடைக்கும், கோழிக்கு பாதாம் பிஸ்தாவா, வாடா 5 வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க. ரீல்ஸ் ஆகி வந்தேன். சரி, நேற்று ரீல்ஸ் ஆன படத்தை பாக்குறதுக்கு டவுனுக்கு போனியே, ஏன் உடனே திரும்பி வந்துட்ட? பசிலே போட்டாங்க படத்தை, பாட்டு நான் பாட்டு மாட்டேன்.